செய்திகள் தொடர்கின்றன. மதுபான விற்பனையை பெருக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக மக்கள் கூடும் பகுதியில் மதுபான கடை திறந்து கல்லா கட்ட முயற்சிக்கிறது அரசு. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே மதுபான கடையை திறக்கக்கூடாது என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் நகரின் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகே முத்து மண்டபம் என்ற பகுதி உள்ளது. இங்குள்ள மக்கள் நீண்ட காலமாக இந்த பகுதியில் நியாய விலைக்கடை திறக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை முத்து மண்டபம் பகுதியில் அரசு புதிய மதுபான கடையை திறந்துள்ளது. இதை அறிந்த அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி மதுபான கடையை திறக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அவர்களே மதுபான கடையை பூட்டு போட்டு மூடிவிட்டனர். இந்த ஒயின் ஷாப்புங்க வேண்டாம், அதை விட நீங்க மளிகை சாமான் கடை வைங்க, சூப்பர் மார்க்கெட் கொண்டாந்து வைங்க, எங்களுக்கு நல்லதை செய்யுங்க. எங்களுக்கு ரேஷன் இங்க வரணும், காவா வசதி இல்ல, தண்ணி போக வசதி இல்ல, அதெல்லாம் செய்யுங்க. சென்னை கிண்டியில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் ஊழியர்களுக்கு கடந்த மாதம் சம்பளம் தராததால் அந்த நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் 4 பேரை சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிண்டியில் NXT என்ற ஐடி நிறுவனம் உள்ளது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான இங்கு பணிபுரியும் ஊழியர்களில் 250 பேருக்கு கடந்த மாத சம்பளம் இதுவரை தரவில்லை என கூறி நிறுவன உயர் அதிகாரிகளான பம்மலைச் சேர்ந்த திருமாறன், அன்சுமான், முரளி, அஞ்சுமன் ஆகியோரை அறையில் சிறை வைத்துள்ளனர். இதையடுத்து அதிகாரிகளை சிறை வைத்துள்ள ஊழியர்களுடன் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் சோமுராஜன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ஊழியர்கள் தங்களது சம்பள பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்தினால்தான் சிறை வைத்த அதிகாரிகளை விட முடியும் என்று உறுதியாக கூறியுள்ளனர். இதையடுத்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று இணை ஆணையர் சோமுராஜன் தெரிவித்துள்ளார். அதாவது 2 மாசம் செப்டம்பர்லேருந்து சம்பளம் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அதாவது இந்த பீப்புள் 10,000 மேல வாங்குறாங்க சம்பளம். இது இவங்க கிளைம் பண்றதுனாக்க கொடுக்காத சம்பளத்தை கிளைம் பண்றதுனா சிவில் சூட்ல தான் போடணும். ஒரு 3 மேனேஜ்மெண்ட் ஆபீசர்ஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு இது பண்றாங்க. இப்ப நாங்க போய் எங்களுக்கு இவ்வளவு தூரம் நான் பேசி எல்லா சட்ட இதையும் எடுத்து கூறி சொல்லிட்டேன் நான். ஆனா அவங்க இதுவரையிலும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க நாளைக்கு 12 மணிக்கு சம்பளம் கிரெடிட் கொடுத்த பிறகுதான் நாங்க உங்களை விடுவிப்போம், அதர்வைஸ் நாங்க விடுவிக்க மாட்டோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஒரே ஒரு சத்தம் போட்டான். இந்நிலையில் இந்த நிறுவனம் வேலை தருவதாக கூறியும் பலரிடம் 20,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை பணம் வசூலித்து கோடிக்கணக்கில் மோசடி செய்துள்ளதாகவும் புதிய குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. தனியார் ஐடி நிறுவன அதிகாரிகள் சிறை வைக்கப்பட்டுள்ள சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாங்க NXT IPO கம்பெனில வேலை பண்றவங்க. இவங்க பொதுவா ஒவ்வொரு ஆளுக்கும் 30,000 ரூபாய், 50,000 ரூபாய், 70,000 ரூபாய், 1 லட்சம், 1,50,000 ரூபாய் கூட வாங்கி ஆஃபர் லெட்டர் கொடுத்து கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் 2 மாசமா வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சேலரி தரல. இதே மாதிரி இன்னும் 4,000 பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி 50,000, 1 லட்சம் எல்லாம் பே பண்ணி வந்திருக்காங்க. நாங்க இங்க சேலரி கேட்டா நாங்க சேலரி தர முடியாது அப்படின்றாங்க. நாங்க இத்தனை நாள் 2.5 மாசமா வெயிட் பண்ணோம் சேலரிக்காக, இன்னும் தரவே இல்லை. கேட்டா நாங்க தர முடியாது. பக்ரீத் தினமான இன்று திருவண்ணாமலையில் மின்தடை ஏற்பட்டதால் அந்த பகுதி முஸ்லிம் பெருமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை தாமரைக்குளம் அருகே ஏராளமான முஸ்லிம் பெருமக்கள் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் தினசரி 2 முதல் 3 மணி நேரம் வரை மின்வெட்டு நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் பக்ரீத் பண்டிகை திருநாளான இன்று நீண்ட நேரம் மின்சாரம் தடைபட்டதால் அங்கு வசிக்கும் ஏராளமான முஸ்லிம் மக்கள் ஆத்திரமடைந்து திருவண்ணாமலை தண்டராம்பட்டு சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் நடத்திய சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேர போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மதுரையில் மாணவர்களுக்கு ஆபாச படங்களை செல்போன் மூலம் அனுப்பிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கணினி, ஆபாச சீடிக்கள் உள்ளிட்ட உபகரணங்களை பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் வசிக்கும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் செல்போனுக்கு ஆபாச படங்கள் வருவதாக தெற்கு வாசல் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் திருமலை நாயக்கர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்தின் பேரில் மாணவர்களிடம் பேசிய நபரை விசாரணை செய்தனர். அப்போது அந்த நபரின் செல்போனில் சில ஆபாச படங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் பெயர் ராமலிங்கம் என்பதும் அவருக்கு உடந்தையாக ஜவுளிக்கடை ஊழியர்கள் மனோகர், ஸ்டீபன் மற்றும் விஜயகுமார் ஆகிய 3 பேர் செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. அதன் பின்னர் போலீசார் அந்த 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்த கணினி, ஆபாச சீடிக்கள் உள்ளிட்ட உபகரணங்களை பறிமுதல் செய்யப்பட்டன. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற எருமை சண்டை போட்டியை அந்த பகுதி கிராம மக்கள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் பாரம்பரிய பந்தயங்களில் ஒன்றான எருமை மாடுகளை மோதவிடும் எருமை சண்டை நடைபெற்றது.
இதில் கிராம மக்கள் தாங்கள் வளர்த்து வரும் எருமைகளை ஓட்டி வந்து போட்டியில் பங்கேற்க செய்து ஒரு எருமையுடன் மற்றொரு எருமையை மோதவிட்டனர். அப்போது எருமைகள் ஒன்றை ஒன்று கொம்புகளால் குத்தி சண்டையிட்டன. இந்த போட்டியை அவர்கள் தங்கள் வழிபட்டு வரும் கிராம தேவதைக்காக நடத்துவதாகவும் இதனை நடத்துவதன் மூலம் கிராம பகுதியில் வாழும் தங்களுக்கிடையே அமைதி நிலவுவதுடன் தங்கள் பகுதியில் வளம் பெருகும் என நம்புவதாகவும் கூறுகின்றனர். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி திணறல். விவரம் இடைவேளைக்கு பிறகு.